பாத்தீங்களா சித்தப்பா, நம்மள வெறுப்பேத்துறதுக்காகவே ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு போறா. அவ ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு போல, அவளை அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு போறா. எப்படி சித்தப்பா? அவ எடுத்துக்கிட்டு போன அந்த ஸ்வீட்டையே பாய்சனா மாத்த போறேன். ஐயோ மாமா, ஸ்வீட்டை பாய்சனா மாத்தினா அத மாப்பிள்ள தானே சாப்பிடுவாரு. மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? மரம் மண்ட கூப்பிட்டியம்மா? ஸ்வீட்ட பாய்சனா மாத்துறதுனா ஸ்வீட்ல பாய்சனை கலக்கிறது இல்ல. அத வச்சு சித்தப்பா ஏதோ ஐடியா பண்ணிருக்காங்க. என்ன சித்தப்பா பண்ண போறீங்க? ட்ரையல் பார்க்கலாமா? அமுல் பேபி எடுத்துக்கோ. என்னங்க இது? உனக்காக நானே செஞ்சுதேன் அமுல் பேபி. ஏங்க என்ன சொல்றீங்க? நீங்களா செஞ்சீங்க? வாவ், எனக்கு இதெல்லாம் பயங்கரமா பிடிக்குங்க. எனக்கு தெரியும் அமுல் பேபி. அமுல் பேபி நீ அசத்துறோம். என்னங்க தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பல அமுல் பேபி, உன்னை நினைச்சு ரொமான்ஸா ஃபீல் பண்ணிருந்தேன். ரொமான்டிக்கா? என்னங்க ஒரு டைப்பா பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னும் ஆகல, உனக்காக நான் ஸ்வீட் செஞ்சுக்கிறேன். ஸ்வீட்டா? நீங்களா? இதெல்லாம் நீங்களே செஞ்சீங்களா? எப்படி இத்தனை ஸ்வீட் செஞ்சீங்க? அந்த டியூப் இருக்குதுல, யூடியூப், அதை பார்த்து செஞ்சேன். டியூபா? அத பார்த்தா? எதுக்குங்க இந்த ரிஸ்க் எல்லாம்? சாப்பிட்டு பார்க்காமலாம் சொல்லாத அமுல் பேபி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஆக்சுவலி எனக்கு லைட்டா பயமா இருக்கு, அதனால நீங்களே சாப்பிட்டுருங்க. சரி சரி, முறைக்காதீங்க, நானே சாப்பிடுறேன். என்ன பண்றது? என்ன? நான் தான் ஊட்டி விடுவேன். வேணா வேணா, நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். நான் தான் ஊட்டி விடுவேன். என்ன குழந்தையா மாறிட்டாங்க? இதுவரையா? ரைட்டு. சரி ஊட்டுங்க. கொஞ்சமா. வாவ், ஏங்க எப்படிங்க? என்ன? சான்ஸே இல்ல, செம்மையா இருக்கு. இப்படி ஒரு சமையல் கலைய இத்தனை நாள் எங்கெங்க ஒழிச்சு வச்சிருந்தீங்க? ஏங்க இந்த ஸ்வீட்டை செஞ்ச இந்த கைக்கு எத்தனை பவுன்ல வேணா வளையல் போடலாங்க. பர்த் இட். வளையெல்லாம் வேணாம். வேணாமா? அப்புறம் இந்த கைக்கு குட்டியா ரொமான்ஸா ஒரு முத்த கொடு. ஐயோ, நம்மளே தேவலாம் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? என்ன பேபி யோசிக்கிறா? இல்ல, உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சேன் தெரியுமா? பார்த்தா தெரியுது. பண்ணும்போது என்ன பட்டு அங்கங்கெல்லாம் கையெல்லாம் கொப்பளமாச்சு தெரியுமா? கொப்பளமா? எங்கங்க காட்டுங்க. எங்க எங்கங்க? இங்க பாரு, சின்னூண்டா தெரியுதா? தெரியலையே. தோ
எங்கேயுமே கொப்பளம் வந்த மாதிரி அறிகுறியே இல்லையேங்க. ஆமா, உனக்குலாம் தெரியாது. என்ன பட்டப்போ எவ்வளவு எரிச்சலா இருந்துச்சு தெரியுமா? ஏன் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க? கனவா? இன்னும் வரலையா? இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் எனக்கு கனவுல மட்டும்தான் கடவுள. நிஜத்துல எப்ப நடுவுறது? போதும், வாமா போவோம். நல்லா இருந்ததுல? சும்மா சொல்லக்கூடாதுமா. ஆற்காடு பிரியாணி வேற லெவல்ல தான் இருக்கு. அதுவும் பக்கெட் பிரியாணி வாங்கினா மட்டனை அள்ளி வச்சிடறானுங்க. பிரியாணியை சாப்பிட்றதா மட்டனை சாப்பிட்றதான்னு தெரிய மாட்டேங்குதுமா. நானே இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியா தான் சாப்பிட்டுட்டேன். சித்தப்பா, நீங்க மேல போயிடுங்க. பாத்துட்டு எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அவனுக்கு சந்தேகம் வராம பேசு, புரியுதா? நான் மேல இருக்கேன். பேசாம இருங்க. சித்தி, என்னாச்சு? ஏன் அலறீங்க? என்ன சித்தி, ஏதாவது சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் சித்தி அழுதுட்டு இருக்காங்க? என்னத்த சொல்றது? இந்த வீட்ல தான் இப்பெல்லாம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. யாரு இப்ப நிம்மதியா இருக்கா? அக்கா, ஏன் அலறாங்க கேட்டா அதுக்கு ரீசன் சொல்லு. அதை விட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லடா. 40-50 வருஷமா ஒன்னா இருந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன, சித்தப்பாக்கு என் மேல உள்ள கோவம் இன்னும் போலையா? ஆமா, காலையில இருந்து இப்ப வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்கல. யார் போய் பேசினாலும் பேச மாட்டேங்கிறாரு. பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிரபு, நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிடு. நாங்க வேணா இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். என்ன சித்தி பேசுறீங்க? ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம். 4 வார்த்தை கோவத்துல நான் பேசிட்டேன். அதுக்காக எப்படி இல்லாம பேசுவீங்க? இதுக்கு முன்னால இப்படி எல்லாம் இந்த வீட்டில் நடந்ததே இல்லையே மாப்ள. மாமாவை நீங்க ஒரு வார்த்தை மரியாதை இல்லாம பேசிருக்கீங்களா? ஆனா இப்பயே அப்படி நடக்குது. அதுக்கான காரணத்தை இப்ப சொன்னோம்னா இப்ப இவன் டென்ஷன் ஆயிடுவான். நமக்கு எதுக்குங்க வம்பு? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
பொண்டாட்டி பத்தி தான் ஒரு வார்த்தை பேச விட மாட்டானே. அக்கா நீ கொஞ்சம் சும்மா இரு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. சித்தி இப்ப சித்தப்பா எங்க இருக்காங்க? மேல ரூம்ல இருக்காரு. சரி வாங்க மேல போய் பார்ப்போம். வாங்க மேல போய் பேசுவோம் வாங்க. வாங்க. போங்க. நீயே பேசு பிரபு. சித்தப்பா சாரி, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். என் மேல கோவமா இருந்தா 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. இப்படி சாப்பிடாமலாம் இருக்காதீங்க சித்தப்பா ப்ளீஸ். வாங்க. நீ பேசினப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு பிரபு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த வருத்தம் போயிருச்சு. ஏன்னா நீ அண்ணன் பையன், நான் தூக்கி வளர்த்துன பையன். அதனால ஏதோ அப்பா பிள்ளைக்குள்ள நடந்த சண்டையா நினைச்சு நீ பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாதுன்னு சமாதானம் ஆயிட்டம்பா. அப்புறம் ஏன் சித்தப்பா சாப்பிடாம இருக்கீங்க? அமுல் பேபி வந்ததும் இல்ல எதை முதல்ல சாப்பிடுவான்? இல்ல இதா இல்ல, அவன் எதை சாப்பிட்டாலும் ஓகேதான். எதுக்கு? நீங்க செஞ்சு வச்சிருக்க அந்த 4 வகை ஸ்வீட்டை சாப்பிடுறதுக்கா? எப்படி 4 வகைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சா? வாசனை வாசல் வரைக்கும் மூக்க தொலைச்சிச்சோ. வாசனையே தூதுனா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோ. மர்ட்டலா செஞ்சுக்கிறான். ஏங்க நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னதான்? விளையாடாதீங்க. இப்ப எதுக்கு இந்த ஸ்வீட்ல செஞ்சீங்க? சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு. எது? எங்க சித்தப்பா கோவத்துல ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்னது உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ அதுக்கு இல்ல அமுல் பேபி. அப்புறம் வேற எதுக்குங்க? அது நீ என்ன விட்டு கொடுக்காம பேசினல. யார்கிட்ட? அது இன்னைக்கு வக்கீல் வந்து பேசினப்போ என்ன விட்டு கொடுக்கல. நேத்தும் என்ன விட்டு கொடுக்காம பேசின. நேத்துனா எது? சித்தப்பாட்ட பேசினதா? அதுக்குதான். உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே தாங்க. உங்க சந்தோஷத்துக்காக நீங்க பண்றதெல்லாம் மத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி இருக்கு தெரியுமா? ஏங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும் போது எதை செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்யணும். நம்ம பண்ற சின்ன தப்பு கூட பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடும். இது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? உங்களால இன்னைக்கு ஃபுல்லா எங்க சித்தப்பா சாப்பிடாம பட்னியா இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? இது என்ன கதையா இருக்குது? நான் சந்தோஷமா இருந்தா உன் சித்தப்பா சாப்பிடாம இருப்பாரா? அப்ப
நான் சந்தோஷமாவே இருக்க கூடாதா? சந்தோஷமா இருக்காதீங்களா நான் சொல்லுங்க. அவரை வெறுப்பேத்துற மாதிரி சந்தோஷமா இருக்காதீங்க. அமுல் பேபி, நான் சந்தோஷமா இருந்தாலே அவரு வெறுப்பாராருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க இப்படி பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கீங்க? போங்க போய் சித்தப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன அமுல் பேபி லூசு மாதிரி பேசின்னு இருக்கிற? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏங்க உங்களால தாங்க சித்தப்பா இன்னும் சாப்பிடாம இருக்காரு. அவரு வீம்புக்கு சாப்பிடாம இருக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இதோ பாருங்க, நம்ம பண்ற தப்பு என்னைக்குமே நமக்கு தெரியாது. நீங்க முதல்ல வாங்க, இப்ப சித்தப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. வாங்க வாங்க கையை விட அமுல் பேபி. வாங்க. சித்தப்பா ம் சித்தப்பா வராங்க. ம் ம். ஏங்க நான் செஞ்சது தப்பு, இனிமே இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன். சித்தப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏங்க கேளுங்க. எல்லாரும் பயங்கரமா நடிக்கிறாங்களே. இப்ப நாம மன்னிப்பு கேட்கலன்னா அது பெரிய பிரச்சனையாக்கி என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தது தானே உங்க திட்டம். அப்ப மன்னிப்பு கேட்ட வேண்டியதுதான். என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? மன்னிப்பு கேளுங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். சாப்பிட வாங்கல. சித்தப்பா நானும் அப்படி பேசியிருக்க கூடாது. தயவு செஞ்சு எங்க 2 பேரும் மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இனிமே இந்த மாதிரி தப்புலாம் நடக்காது சித்தப்பா. நடந்தது எல்லாத்தையும் மறந்து நாளைக்கு எப்போதும் போல எனக்கு முன்னாடி நீங்க ஆஃபீஸ்ல இருக்கணும். ஓகே? வாங்க சித்தப்பா சாப்பிடலாம். நீங்க போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போம். இல்ல சித்தப்பா நீங்க வாங்க, உங்களை சாப்பிட வச்சுதான் நாங்க போவோம். வாங்க சித்தப்பா. ஏங்க என்னங்க சும்மா நிக்கிறீங்க? கூப்பிடுங்க. வாங்க சின்னம்மா. என்னது சின்னம்மாவா? இல்ல, அது வந்து சின்னம்மான்னு கூப்பிட போய் ஆய் தவறி சுருங்கி சின்னம்மான்னு ஆயிப்போச்சு. சாரி. வாங்க சின்ன மாமா, சாப்பிடலாம் சின்ன மாமா. சித்தப்பா வாங்க. வாங்க சித்தப்பா. அட வாங்க. எனக்கு பசிக்கல பிரபு. வாங்க சித்தப்பா. சொன்ன கேளு பிரபு. வேண்டாம், உட்காருங்க. நான் சாப்பிட்றேன் பிரபு. நீ போய் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு வா. பரவாயில்ல சித்தப்பா. நீ வந்தது வராமலும் உன்னை டென்ஷன் படுத்திட்டாங்க. நீ போப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டாதான் நான் போவேன். அதான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன்ல. நீ போய் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு வா போ. சரி எங்க சித்தப்பா பக்கத்துல இருங்க. என்ன எது வேணும்னு கேட்டு பரிமாறுங்க. ஓகே? அவர் எல்லாத்தையும் சாப்பிடணும். சித்தப்பா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூடவே இருக்கணும். ஓகேவா? ம் ஓகே, நான் வந்துடுறேன். ஏய் இரு இரு இரு. என்ன செய்ய போற? சாப்பாடு எடுத்து வைக்க போறான். யாருக்கு? உங்களுக்கு தான். நான் தான் சாப்பிட்டேனே. 1/2 கிளாஸ் தண்ணி கூட என்னால குடிக்க முடியாது. அவ்வளவு சாப்பிட்டுருக்கேன்.
பக்கெட் பிரியாணி மூக்கு பிடிக்க ஃபுல் கட்டு. சாப்பிடாம பசியோட இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? உங்களை முட்டாளாக்குறதுக்கு நான் போட்ட டிராமா. உன்னை எப்படி மன்னிப்பு கேட்க வச்சேன் பாத்தியா? இந்த மாதிரி நிறைய செய்வேன். நான் கொடுக்கிற டார்ச்சர் தாங்க முடியாம நீயா இந்த வீட்டை விட்டு குப்பத்துக்கு ஓட போற இல்லையான்னு பாரு. பிரியாணி சாப்பிடும் போது ஒரு பீஸ் ஒன்று பல்லுல மாட்டிக்கிச்சு. பீஸ் மட்டும் மாட்டல சின்ன மாமா, இப்போ நீங்களும் மாட்டிக்கினீங்க.